ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம 3 விதமான பர்ஃபி ரெசிபீஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மைதா பர்ஃபி. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நெய் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மைதாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக இருந்தது அப்படின்னு அதை உடச்சி விட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா தான் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே இலகலான பதத்துக்கு வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலகலான பதத்தில் தான் இருக்கணும். 1 கப் மாவு எடுத்தோம் அப்படின்னா அரை கப் நெய் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கை பொறுக்கிற அளவுக்கு சூடார விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை கை பொறுக்கிற அளவுக்கு சூடார விட்டு எடுத்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சர்க்கரையை மொத்தமாக சேர்த்துறாம உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்ததை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே ஷேப் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு நல்லா செட் ஆக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதை ஃப்ரீசரில் வச்சு நல்லாவே செட் ஆக விட்டு எடுத்தாச்சு. ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இதை உடனே கட் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த ஓரங்கள்ல எல்லாம் கத்தியால் கட் பண்ணி விடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள், இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்மளோட சுவையான ஹல்கோவா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். வீட் ஜாகரி பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் வெல்லம் சேர்க்கலாம். கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைய விட்டு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கு அப்புறமா 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துருக்கிற வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே நம்ம நெய் தடவி எடுத்திருந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா செட் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லாவே செட் ஆகி வரட்டும். இப்போ இதை நம்ம சூடார வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே சூடார வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், பர்ஃபி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்மளோட சுவையான வீட் ஜாகரி பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சுவையான ராகி பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைய விட்டு எடுத்துக்கோங்க. இதில் வெள்ளைப்பாகெல்லாம் காய்க்க தேவையில்லை. இந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருந்தது அப்படின்னா அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கேழ்வரகு மாவு நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா உதிரி உதிரியான பதத்தில் இருக்கும். இப்போது இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்தா சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இது நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விடுங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நெய் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா செட்டாக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே செட்டாக விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான
சாஃப்டான ஹெல்த்தியான ராகி பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.